மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். எடுத்து வாசிங்க பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். அங்க பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். யார் சொல்றா? நிறைய கேள்விலாம் ஐயா கேட்கிறாரு. உங்களுக்கு நான் கேள்விக்கிறேன். யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொன்னார்? சீஷர்கிட்ட சொன்னாங்க. எதிர இருக்க கிராமத்துக்கு கடந்து செல்லுங்க. அங்க என்ன இருக்குமா? ஒரு கழுதை குட்டி காண்பீர்கள். கழுதை குட்டினா நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஒரு கழுதை குறித்து எவ்வளவு கரிசனையா இருக்கு. ஒரு கழுதை குறித்து கரிசனையா இருக்கிறா இல்லையா? இருக்கிறாரு இல்லையா சொல்லுங்க. ஏன்னா படைத்தவர் இவர் தான். நாம கழுதையாட்டம், ஆடாட்டம், மாடாட்டம், நாயாட்டம், மனிதனாட்டம், பறவையாட்டம் எல்லாத்தையும் படைத்தவர் யாரு? அவர் வார்த்தையில் இருந்தவர். வார்த்தை விட்டு விலகாதவர் இருந்தார். அவரால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். எல்லாம் அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த கழுதை குட்டியும் மேல் அவர் ஒரு கரிசனையாய் இருக்கிறார். அப்ப கழுதை குட்டி மேல் கரிசனையாய் இருக்கிற நம் தேவர் நம்மை குறித்து ஒரு கரிசனையாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது சொன்ன வானத்தின் பறவைகளை பாருங்கள், அது விதைப்பதில்லை, அறுப்பதுமில்லை, கிழங்கை சேர்த்து அதை பார்க்கிறோம். விசேஷம். அப்ப கழுதை பார்க்கில் நம்ம என்னவா இருக்கிறோம்? விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். அப்ப கழுதை மேலே அவர் கரிசனையாக இருந்தால் நம் மேல் ஆண்டவர் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். என்னால யாரும் கரிசனையாக இல்லைன்னு நினைக்க ஒருத்தர் இருக்கிறார். என்னை நினைத்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிரச்சனை அவருக்கு தெரியும், என் பாரம் அவருக்கு தெரியும், என் கஷ்டம் அவருக்கு தெரியும், என் உபத்திரப்படுறது அவருக்கு தெரியும், நான் அவமானப்படுறது தெரியும், என் கண்ணீர் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரச்சனை, உபத்திரம், கஷ்டம் யாரும் என்ன பார்க்கிறவர்கள் இல்லையே, என்னை புரிந்து கொள்வர் யாரும் இல்லையே, என் உணர்வுக்கு மதிப்படுத்துறவர் யாரும் இல்லையே யோசித்து கொண்டு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அவர் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. யாரை தேடி வந்தார்? சொல்லுங்க. என்னை தேடி வந்தார். இயேசு என்னை தேடி வந்தார். கழுதை குறித்து கரிசனை இருந்தவர் என்னை குறித்து கரிசனையாக இருக்கிறார். நான் விடுவிக்கப்பட வேண்டும். நான் விடுவிக்கப்பட்டால்தான் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும். நான் கட்டில இருந்தா பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? அந்த கழுதை குட்டி கட்டி இருந்தா என்ன பண்ண முடியும்? அந்த கயிறு எழுதும் போது அதுதான் என்ன பண்ணும்? சுத்தி சுத்தி வரும். அப்ப அந்த கட்டில நம்ம இருக்கிற வரைக்கும் அங்கேதான் சுத்திட்டு இருப்போம். எந்த வளர்ச்சியும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்காது, உலக வளர்ச்சியும் இருக்காது. மேற்கு தெற்கும் நீ பெருகணும்னா என்ன பண்ணும்? எல்லாம் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். ஆமென். சில காரியங்களை நம்ம தீவிரமா பார்ப்போம். முதலாவது ஒரு கட்டு இருக்கு, பாவத்தின் கட்டு. என்ன கட்டு? பாவத்தின். அந்த பாவத்தின் கட்டை ஆண்டவர் உங்களை விட்டு நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது கட்டு என்னது? பாவத்தின் கட்டு. அந்த பாவத்தின் கட்டில இருந்து பிடியில இருக்கிறவர்களை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். அது மாத்திரமல்ல, என் பாவத்தை பாவம் என்னை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறது ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அது யாருக்கு? இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு.
அவருக்கு மாத்திரம் தான் அதிகாரம் உண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்க. அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க அவருக்கு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அந்த பாவத்தை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்தில் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பாவ கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். என்ன கட்டுகள்? பாவம் மன்னிப்பு பெற்றுதான் இருக்கிற உண்மைதான். இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். என்ன இருக்குது? பாவம் மன்னிப்பு நான் பெற்றுட்டோம். ஆனா என்ன ஆயிடுது? பாவம் மீண்டும் வந்து என்ன பண்ணுது? திருப்பி வருது. யோசேப்புன்னு தெரியுமா? யோசேப்பு தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்குக்கு யாக்கோபு, யாக்கோபுக்கு யோசேப்பு. யோசேப்பு ஒரு ஸ்திரீவாளன் வந்து என்ன பண்றான்? வஸ்திரத்தை பிடிக்கிறான். பாவம் வந்து அந்த மாதிரி தான் வந்து நம்ம பிடிக்கும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? யோசேப்பு என்ன பண்றாரு? வஸ்திரத்தை விட்டுதே. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் நம்ம மேற்கொள் வரும்போது பாவத்தை விட்டு நம்ம ஓட வேண்டும். ஆமென். பாவத்திலே விட்டு ஆண்டவர் விடுவித்துட்டாரு. ஆனால் மீண்டும் நம் பாவத்தில் இருக்கக்கூடாது. மீண்டும் எதிர கூடாது. ஏன்னா மனுஷகுமார் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். ஆனால் மீண்டும் நம் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? சொல்லுங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் பன்றிக்குட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? சேத்துல ஒரு பன்றி விழுந்துட்டால் என்ன நினைக்கலாம்? ஆஹா எவ்வளவு இன்பமா இருக்கிறது என்று அங்க என்ன பண்ணுவோம்? அங்கே பரடி கொண்டு இருக்கும். ஆனா அதே ஆட்டுக்குட்டி அங்க விழுந்தா என்ன பண்ணுவோம்? அது என்ன பண்ணும்? அங்க வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணும்? அத போல நம்முடைய வாழ்க்கை பன்றி போல இருந்தது. பாவத்தில் இருந்தும் நாம் எதிர்த்தோம், பாவத்துல இருந்தோம். ஆனா பாவத்திலிருந்து மீட்டு எடுத்த பிறகு ஆண்டவர் நம்மளை ஒரு ஆட்டுக்குட்டி போல மாற்றியிருக்கிறார். பாவம் மேற்கொள்ளும் போது பாவத்தை விட்டு ஓட வேண்டும். பாவம் மன்னிப்பு தந்தவர் இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டிருக்கிறார். நம் பாவத்தில் இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கிறதே அவருக்கு பிடிக்காது. நான் பாவ பிடியில இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்தில் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? என்னை விடுவித்துக்காக வந்தார். ஆமென். என்னை மீட்டெடுக்க வந்தார். அவர் என்ன செய்கிறார்? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு பாவங்களை மன்னிக்க. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு அதிகாரம் உண்டு? மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துக்கு அந்த அதிகாரம் உண்டு. நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்க, நம் பாவத்தில் இருக்க அந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்பட மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த மனுஷகுமாரன் நோக்கி நாம் விசுவாசிக்கிறதுனால் நாம் பிழைத்துக் கொள்கிறோம். இயேசுவை வாயினால் அறிக்கை செய்யும் போது இருந்துட்டு விசுவாசிக்கும் போது என்ன வருது? ரட்சிப்பு பெற்றுக் கொள்கிறோம். ரோமர் 10:9 அப்படிதான் சொல்லியிருக்கு. வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும், இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அப்போ வாயில எப்போ வாயில அறிக்கை செய்யணுமோ இருதயத்திலே விசுவாசிக்கும் போதுதான் வாயினாலே அறிக்கை செய்வோம். என்ன அறிக்கை செய்வோம்? அவர் என்னுடைய கர்த்தர், இயேசு என்னுடைய கர்த்தர், இயேசு என்னுடைய மீட்பர், இயேசு என்னுடைய இரட்சகர், என்னை மீட்கும் வந்தார், என் பாவ பிடியிலிருந்து என்னை மீட்க வந்தார் என்று நாம் விசுவாசித்தால் தான் வாயினால் என்ன பண்ண முடியும்? அறிக்கை செய்ய முடியும். இல்லை என்றால் என்ன பண்ண முடியாது? வாயில என்ன பண்ண முடியாது? அறிக்கை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூலகத்தில் உலகத்துக்காக வந்தார். சொல்லுது பார்க்கிறோம், எனக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு தேனை நீங்க ருசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்க? கண்கள்லாம் எப்படி இருக்கு? குளுமையா இருக்கிறது, என் கண்களை திறக்கிறது சொல்றோம்ல. ருசிக்காதவர்கள் எப்படி சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட நபர்களுக்காக இந்த உலகத்தில் எனக்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்.
என் பாவத்திலிருந்து என்னை மீட்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நான் பாவத்தில் இருப்பது அவருக்கு பிடிக்காது. நான் பாவத்தில் மீட்டு எடுக்கவே அவர் கடந்து வந்தார். மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. பாவ கட்டளை என்னை விடுவிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமே என்று இயேசு கிறிஸ்து வந்தார். இனிமேல் நான் பாவம் எனக்கு இன்பமா இருக்கக்கூடாது. பாவம் எப்படியா மாறணும்? வெறுப்பாக கசப்பாக மாறும். குடிக்கிறவங்களா என்ன பண்றாங்க? உங்களுக்கு ஏன் குடிக்கிறாங்க? இன்பமா இருக்கு இருக்கு. அவனுக்கு ஒரு நல்ல மயக்கம் வருது, எல்லாம் மறந்து விடுகிறோம், நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே அவங்களுக்கு கசப்பா தோணுனா என்ன பண்ணுவாங்க? வெறுப்பா தோணுனா என்ன பண்ணுவாங்க? அதை விட்டு விடுவாங்க. பாவம் நமக்கு வெறுப்பாக மாறும். உண்மையாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பாவம் நமக்கு என்ன வரணும்? வெறுப்பு. பாவத்துக்கு மேல என்ன வரணும்? பாவத்துக்கு மேல என்ன வரணும்? வெறுப்பு. பாவத்தில் என்னை மீட்டு எடுத்துட்டார். மீண்டும் நான் பாவத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. அதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் என்னை அசுத்த ஆவியிலிருந்து என்ன பண்ணிருக்காரு? அசுத்த ஆவியின்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக அசுத்த ஆவிகள் இருந்து அது என்ன பண்ணுது? நம்ம என்ன பண்ண திசை திருப்பது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகள். ஏவாள் எப்படி பாவம் செய்தார்? சர்வமானது உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ஏவாளை பத்தி. ஏவாள் என்ன பண்ணுச்சு? சர்வம் வச்சித்து விட்டது. சர்வமா அந்த கனி குழந்தை கொடுத்தது பார்க்கிறதுக்கு என்னவா இருக்கா? இருக்கிறது, ருசி உள்ளதா இருக்குது. என்ன பண்ணுது? ஏவாளே போய் பறித்து சாப்பிட்டு கணவன் கொடுத்தது. அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அப்போ சர்ப்பமானது வஞ்சகம் உள்ளதா இருந்ததுனால் ஏவாளை ஏமாத்தி இருக்கிறது. பவுல் சொல்றாரு, சர்ப்பம் வஞ்சித்தது போல உங்களை வஞ்சித்திடக் கூடாது. யாரை வஞ்சித்திடக் கூடாது? நம்மை. அப்போ பிசாசானவன் நம்மளுடைய எண்ணங்களே, நம்ம சிந்தனைகளே, நம்மளுடைய உணர்வுக்கு விரோதமாக போராடுகிறான். பிளே கிரவுண்ட் தெரியுங்களா உங்களுக்கு? பிளே கிரவுண்ட் விளையாட்ட மேல பிளே கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க? விளையாட்ட மேல பசங்க விளையாடுவாங்க. பிசாசுக்கு இந்த பிளே கிரவுண்ட் நம்ம மனம் தான் என்ன இருக்கு? பிளே கிரவுண்ட். இந்த மனதில் என்ன பண்ணுவாங்க? விளையாடி கொண்டே இருப்போம். அப்ப இந்த விளையாட்டுல இருந்து நாம மீட்கப்பட வேண்டும்னா பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். எத்தனை வாசிங்க பார்க்கலாம்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எல்லா வேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறார் இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணுகிறதா? பிசாசு வேற்றுமையை கொண்டு வருகிறான். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க? ரொம்ப பணம் இருக்கு, வசதி இருக்கு, அதனால வேற்றுமை. அப்படி கிடையாது. எந்த நிலைமையில இருந்தாலும் வேற்றுமை கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு? எந்த நிலைமையில் இருந்தாலும் வேற்றுமையை வந்துடும். அதான் நீதிபதிகள் சொல்லும் போது வேற்றுமையான கண்கள். எதை குறித்து கண்கள்? நம்ம கண்பு பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்க எப்படி இருக்காங்க, வேற்றுமையா பாக்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் தெரியா, நீ எங்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்ப என்ன வந்துடும்? கண்கள்ல வேற்றுமை வந்துடும். அப்ப அந்த எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமாக என்ற எல்லாம் வேற்றுமையை தேவ பலத்தால் நம்ம என்ன பண்ணணும்? நிர்மூலமாக்க வேண்டும். தேவனுடைய பலத்தால் தான் நிர்மூலமாக்க முடியும்.
அப்ப எல்லா எண்ணங்களையும், எல்லா சிந்தனைகளிலும், எல்லா உணர்வுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் கீழ்ப்படுத்த முடியும். எதை சிறைப்பிடிக்கணும்? கிறிஸ்து இயேசு. உங்க எண்ணங்கள் திசை மாறும் போது கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் சிறைப்படுத்தீங்கன்னா உங்க எண்ணம் என்ன ஆயிடும்? தூய்மையாய் மாறிவிடும், பரிசுத்தமாய் மாறிவிடும். நம்ம அழைத்த தேவன் எப்படி இருக்காரு? பரிசுத்தராய் இருக்காரு. அவர் விரும்புகிறார் என்னன்னா நாம் பரிசுத்தத்தோடு நடக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் அழைத்திருக்காரு. அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமாக போராடுறது யாரு? சத்ரு, பிசாசு, சாத்தான். அவன் என்ன பண்றான்? நமக்கு விரோதமாக போராடுறான். எங்க போராடுறான்? நம் மனதை போராடுறான். மனதை திருப்பி விட்டால் போதும், எல்லாம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம மனதை எப்படி கண்ட்ரோலா செய்யறது, வைக்கிறதுன்னா தேவனுடைய வார்த்தை பயன்படுத்தும் போது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமாக என்ற எல்லா பேட்டிமையை தேவ பலத்தால் நிரூபணமாக்கி அதை எல்லா உணர்வுகளை கிறிஸ்து இயேசுக்குள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுகிறேன் என்று சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆயிரும்? சுத்திகரிக்கப்படும். சொல்லி பாருங்களேன். இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். கணவன் மணி இருந்தா பிரச்சனை வரதான் செய்யும், ரொம்ப வராதா? பாத்திரம் இருந்தா சத்தம் கேட்காதான் செய்யும். ஆனா அது அதிகமா இருந்தது. அது என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். கணவன் கத்தும்போது என்ன சொல்லணும்? நேரம் போயிட்டு எண்ணங்கள் அப்படி சொல்லக்கூடாது, மனசுல சொல்லணும். இவருடைய எண்ணங்களை கிறிஸ்து இயேசுக்குள் கீழ்படுத்தி சிறைத்து, கிறிஸ்து இயேசுக்கு கீழாய்க்கிறது என்ன ஆயிடுவாரு? கத்திர மனுஷன் ஆம்பளைங்க டக்குன்னு போவாங்க, இந்த மாம்பழம் ட்ரெஸ் போவோம். புரியுதானே? இல்லைங்க எங்களுக்கு ஜாஸ்தி ஒரு சொல்றீங்களா? ரெண்டு பேருக்கும் கோபம் வரும். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் மேல் நாம் ஜெயத்தை எடுக்க வேண்டும். நம் எண்ணங்கள் மேல் எந்த நிலைமையில இருந்தாலும் நம் எண்ணங்களை நாம் சிறைப்பிடித்தோம் என்றால் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். உங்களுடைய எண்ணங்களின் மேல் நீங்கள் ஜெயம் எடுக்க விரும்பாக உங்களுடைய எண்ணங்கள் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும். நீங்க தேவனுடைய பலத்தால், தேவனுடைய வார்த்தையினால் ஜெயம் எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து சாத்தான் எப்படி ஜெயம் இருந்தாரு? அவருடைய வார்த்தை. சாத்தானும் வார்த்தை யூஸ் பண்றான், ஆனா அந்த வார்த்தைக்கு என்ன பண்றாரு? கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. எப்படி? வார்த்தையினால் ஜெயம் எடுக்கிறார். வார்த்தையினால் நமக்கு என்ன இருக்கிறது? பட்டயமாக இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்த வேண்டுமா இருக்க வேண்டும். அப்போ சாத்தான் நம்ம என்ன பண்ண முடியாது? கட்டி வைத்திருக்க முடியாது. நம் செய்யத்தை எழுதணும். நம் குடும்பத்திலே சமாதானத்தை ஆண்டவர் நிலை நாட்ட விரும்புகிறார். நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனா இதுக்கு விரோதமாக போராடுறது யாரு? உங்க கணவன் போராடல, உங்க மனைவி போராடல, உங்க பிள்ளைகள் போராடல. யார் போராடுறா? சத்ரு, சாத்தான் போராடுகிறான். அதன் மேல் நான் ஜெயம் எடுக்க வேண்டும்னா முதலாவது என்னுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்பிடித்தோம் என்றால் அப்ப அந்த வார்த்தை வல்லமையுடையாக மாறுகிறது. அப்ப நாம் பிறருடைய எண்ணங்களை, சிந்தனைகளை என்ன பண்ண முடியும்? சிறைப்பிடிக்க முடியும். அப்ப அந்த சத்ரு என்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த கட்டில இருந்து என்ன பண்ண முடியும்? விடுதலையாக்க முடியும். ஆண்டவர் விரும்புகிறார் சத்ரு கட்டி வைத்திருக்க எல்லா கட்டையில இருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய எல்லா சதிகள், அவருடைய சூழ்ச்சிகள் இருந்து நாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் ஆண்டவர் பவுலுக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தார். இதை நீங்க பிரயோஜனப்படுத்த உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தூய்மையாய் மாறும். நீங்க பரிசுத்தமாக மாறுவீர்கள். உங்க வீட்டிலே சமாதானம் வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், சௌக்கியம் வரும். கணவனுக்கு மாத்திரம் இல்ல, உங்க மனைவிக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுடைய எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் நீங்க
நீங்க அபியாசப்படுத்தி பாருங்க, நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க. உங்க எண்ணங்களை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும். சத்ரு உங்க எண்ணங்களை திசை திருப்பி உங்களை கட்ட முடியாது. ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறது? முதல்ல அவனுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுகிறது? திசை திருப்புகிறது. அந்த எண்ணத்துக்கே போய் விட்ட பிறகு அது என்ன பண்ணுகிறது? அந்த அசுத்த ஆவி ஆகிறது உள்ள பிரவேசிக்கிறது. வேற யாரையும் அசுத்த ஆவி பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல எண்ணங்கள் என்ன பண்ணுகிறது? திசை திருப்புகிறது. அதை பிற்பாக என்ன பண்ணுகிறது? ஆள்கை செய்து கட்டி இழுத்துறது. அப்ப என்ன வேணும்? அந்த கட்ட அவுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்கள் தேவை. இயேசு கிறிஸ்து அனுப்புனார், கழுது குட்டி என்ன பண்ணும்? விடுதலை செய்யும். அப்போ அந்த அதிகாரம் யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். ஏன் அவர் சீஷர் கொடுக்கிறார்னா, சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள், அவருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள், அவருடைய சத்தியத்தின் பிரகாரம் நடந்து கொண்டிருந்தார்கள், அவருடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் அவர்கள் கடந்து சென்ற கட்டுகளை அறுக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. நம்ம கட்டுகளை அறுக்கிறதுக்காக ஆண்டவர் சிலர்களை ஆண்டவர் அபிஷேகத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அவங்க என்ன பண்றாங்க? அசுத்த ஆவி பிடித்தவர்களை அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை செய்கிறார். அசுத்த ஆவியிலிருந்து நம்ம பிடித்து வெளியே வந்துட்டோமா, அதுக்கு பின்பாக சத்ரு நம்மை திசை திருப்பாதபடிக்கு நம்ம எண்ணங்கள் சிந்தனைகளை தூய்மையாய் வைத்துக் கொண்டு நம்ம ஆசீர்வாதமாக சமாதானமாக இந்த உலகத்தை வாழும்படிக்கு ஆண்டவர் மறைப்பொருளை கொடுத்திருக்கிறார். என்ன என்றால் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் மனப்பாடம் ஆயிரும். உங்களுக்கு 10:5 நீங்க அபியாசம் பண்ண தொடங்கி பாருங்க. உங்க மன திசை மாறும்போது அதை நீங்க சபையில உட்கார்ந்து கூட உங்க மனம் எங்கன்னா சுத்துது வச்சுக்கீங்களேன், நீங்க உடனே சொல்லுங்க, எண்ணங்களை என் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்கு கீழ்படுத்தி சரிப்படுத்த உங்க எண்ணங்கள் சுத்தமாக மாறிவிடும். ஒரு வேலையை கவனமாக செய்ய முடியலையா? உங்களால ஒரு வேலையை கவனமாக செய்ய முடியலையா? நீங்க உங்க எண்ணங்களை சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி பாருங்க. நீங்க ஒழுங்காக உங்க வேலை செய்ய முடியும், ஒழுங்காக படிக்க முடியும், ஒழுங்காக காரியத்தை செய்ய முடியும், ஒழுங்காக செயல்பட முடியும். இதுதான் ரகசியம். ஹalleluya. இதை நாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? விடுதலை தருகிறார். மூன்றாவது, ஆண்டவர் வியாதியிலிருந்து நமக்கு என்ன பண்ணுகிறாரு? வியாதி ஒரு கட்டுங்க. வியாதி என்னது? என்ன நினைக்கிறீங்க? வியாதி கட்டு இல்லையா? வியாதி எனக்கு போய் கேளுங்க. அவங்க முதலாவது என்ன போயிடும்? வியாதி வந்துட்டு என்ன போயிடும்? அவங்களுக்கு சமாதானம் போயிடும். தேவனுக்கு சமாதானத்தின் தேவன் என்று பேர். அவர் சமாதானத்தை நிலைநாட்டுகிற தேவன். ஆனால் வியாதி உடனே வந்த உடனே, வியாதி வர்றதுக்கு அநேக காரணங்கள் உண்டு, ஒரு 7 விதமான காரணங்கள் உண்டு. நேரம் இல்லை, அதெல்லாம் எடுக்க முடியாது. கர்த்தருக்கு இஷ்டமானால் மீண்டும் வந்தேன்னா அந்த 7 காரணத்தை நான் சொல்றேன். வியாதி சரீரத்திலே வந்து விட்டால், மனதிலே வந்து விட்டால், ஆத்மாவிலே வந்து விட்டால், ஆவியிலே வந்து விட்டால், அந்த வியாதியினால் பாதிக்கப்படுற மனிதன் சமாதானமாய் இருக்க முடியாது. முதல்ல அவங்க என்ன கெட்டு போகுது? சமாதானம். அப்போ அந்த சமாதானத்தை போகிறதுக்கு சத்ரு பயன்படுத்துகிற வியாதி ஒரு புதுசாக பயன்படுத்துகிறார். அநேக காரணங்கள் உண்டு வியாதி வருது. அப்ப அந்த வியாதியில் நம்ம இருக்கும் போது அது ஒரு நமக்கு கட்டாக இருக்கு. அந்த கட்டை அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து அந்த கட்டை ஏற்பதற்காகவே கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஹalleluya. அது பாவத்துக்காக மாத்திரமல்ல, நம் வியாதிக்காகவும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். கூட்டம் பின்பாக நெறித்து கொண்டு போயிட்டே இருக்கிறது. ஒரு சகோதரி கடந்து வருகிறார். அப்படின்னா அவங்க வியாதியா? எத்தனை வருஷம் வியாதி? 12 வருஷம். 12 வருஷமா வியாதி. அந்த வியாதினால டாக்டர் எல்லாம் போனோம். டாக்டர் போயிட்டு என்ன ஆயிடுச்சான்? இன்னும் வேதனை கூடிச்சு. வரைய அந்த வியாதிக்கு என்ன இல்ல? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். யாரை குறித்து கேள்விப்பட்டார்? அப்ப கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள என்ன வந்தது? விசுவாசம். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அவருடைய
வஸ்திரத்தை தொட்டால் போதும் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை திரும்பி பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒரு வார்த்தையும் சொல்லல. இவளுடைய விசுவாசம் அந்த கூட்டத்தை நெரிச்சல்ல கடந்து சென்று ஓரத்துல போய் என்ன பண்ணுகிறார்? உடனே இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். யாரும் எல்லாம் வெறுக்கிறாங்க அவரை, ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு யாரும் இதை தொட்டிருக்காரு. எல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க, இவர் என்ன சொல்லி யாரும் தொட்டிருக்காரு? ஏன்னா வல்லமை இழந்து புறப்பட்டது. அப்போ நம்ம எப்படி நம்பிக்கை வைக்கிறோமோ, எப்படி விசுவாசம் வைக்கிறோமோ, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் நமக்கு சுகப்படுத்துகிறார். அவர் விடுதலை செய்கிறார். பாவத்துல மாத்திரம் அல்ல, பிசாசின் கட்டளை மாத்திரம் அல்ல, வியாதியின் கட்டளையும் ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படி நமக்கு அவர் உதவி செய்கிறது. அநேக இடத்துக்கு கொண்டு கடந்து சென்று அநேகருக்காக ஜெபம் பண்ணும்போது, வார்த்தை சொல்லும் போது அநேக பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. அவனுடைய விசுவாசம் என்னது? இந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு ஆயிரும். சில பேருடைய விசுவாசம் எப்படின்னா, இவர் தொட்டா, சில பேருடைய விசுவாசம் எப்படின்னா, இவருடைய வஸ்திரத்தை தொட்டா. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படி நமக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். அந்த சகோதரனுடைய விசுவாசம் எப்படி? அந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் என்னது? கேள்விப்பட்டோன்னு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அவருடைய வார்த்தையிலே மாத்திரம் இல்ல, அவருடைய வஸ்திரத்திலேயே வல்லமை இருக்கிறது. நான் போய் தொட்டனா என்னுடைய கட்டான வியாதிகள் கட்டப்பட்டது. உடனே விடுதலை கிடைச்சதா இல்லையா? அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படியோ அப்படி ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீ சமூகத்துக்கு வருது நான் பாத்திரமான அல்ல, நான் என் ஊழியக்காரனை அனுப்பியிருக்கேன். என் ஊழியக்காரனா இருக்கான், வியாதியா இருக்கான், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீங்க ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் அவன். அவருடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாச்சா இல்லையா? குருமார் வர வர சொல்றாரு, அவங்களே என் பொண்ணு மரணத்துக்கு அடைப்பிலே இருக்காரு, நீ வந்து தொட்டாலே நானும். அப்ப இயேசு கிறிஸ்து போய் தொட்டா மரித்து விட்டாங்க. அவர் தொட்டு. அப்ப நம்முடைய எப்படி விசுவாசம் அப்படிதான் ஆண்டவர் சுகப்படுத்துவார். டாக்டர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணதான் சுகம் கிடைக்கும். நீங்க விசுவாசித்தீங்களா? நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ஆபரேஷன் பண்ணாதான் சுகம் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை அறிந்து வைத்திருக்கிறார். உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது அவருக்கு தெரியும். அப்படி ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் உங்களுக்கு ஆறு கடவுள்னு சொன்னார் இயேசு. யாருடைய விசுவாசத்தின் பிரகாரம்? பக்கத்துல உட்கார்ந்து விசுவாச பிரகாரம் இல்ல, என்னுடைய விசுவாசத்தின் பிரகாரம் எனக்கு ஆறு. ஆமென். ஹல்லேலூயா. விஜய் ஹார்ட் ஃபவுண்டேஷன்ல 2011 ஆண்டுல அட்டாக் ஆயிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேன். ஒரு வெசல்ல 75% ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. 2011 எனக்கு விஜய் படம் பண்ணிக்கல. டாக்டர் என்ன சொன்னாரு, பிரதர் உங்க வெசல்ல 75% இருக்கு, பிளாக்கா இருக்கிறது. உங்க மனைவி கிட்ட பெரிய போன் பண்ணி கேட்டேன் என்ன செய்யணும்னு. அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுன்னு சொல்லிட்டார். அப்ப அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, உடனே ஆபரேஷன் பண்ணிட்டான்னு கேட்டாரு. ஒன்னும் பண்ணாதீங்க, சுகம் தருகிறது. அவர் வெக்ஸைட்டர், அவர் கிறிஸ்துவ டாக்டர் ஆந்திரம் அவர் பேரு. அவர் வெக்ஸைட்டர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு புரிய மாட்டேது, திருப்பி அதே ப்ரொசீஜர் தான் பண்ணி ஆகணும். இப்போ ஏஞ்சியோகிராம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு உடனே பிளாக் கிளியர் பண்ண முடியும், ஆனா நீங்க இப்போ பண்ண வேண்டாம்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வெப்சைட் போயிட்டாரு. இப்போ 15 நிமிஷம் என்ன பண்ணாரு, இந்த டேபிள் விட்டுட்டு ஏஞ்சியோகிராம் டேபிள் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நீங்க ஏஞ்சியோகிராம் டேபிள் படுத்துட்டு அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு ஹார்ட்டை காட்டுறாரு. இது பாருங்க, இந்த ஹார்ட் இந்த வெசல்ல உங்களுக்கு என்ன இருக்கு, பிளாக் இருக்கு, இந்த பிளாக் கிளியர் ஆகணும்னு சொன்னாருல. அந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ண மனசுல என் மூலியமா நிறைய பேருக்கு சுகப்படுத்துறீங்க. ஏற்கனவே நீங்க சொல்லுங்க, நான் ஆபரேஷன் பண்ண தயார் இல்லை.
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டாக்டர் வந்து சொன்னாரு, மீண்டும் நான் பரிசோதிக்க பார்க்க வேண்டும், செக் பண்ணி பார்க்கணும். எஸ் டாக்டர் நீங்க பாருங்கன்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் அவர் செக் பண்ணி பார்த்து சொன்னாரு, உங்க பிளாக் சரியாயிட்டது, ஆபரேஷன் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் ஆபரேஷன் இல்லாத என்ன இருக்குது சொல்லுங்க. ஆமென். இந்த வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும், எங்கேயாவது ஓடிட்டு தான் இருக்கும். தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் எங்கெங்க ஆண்டவர் அனுப்புறதெல்லாம் அங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் பக்கத்தில் எனக்கு சொல்லுங்க, நம்முடைய விசுவாசத்தை அவர் என்ன பண்றார்? கனப்படுத்துகிறார். யார் கனப்படுத்துறாரு? யார் கனப்படுத்துறார்? இயேசு கிறிஸ்து கனப்படுத்துகிறார். நம்முடைய விசுவாசத்தின் பிரகாரம் நமக்காக கடவுது. அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வியாதியிலிருந்து அவர் என்ன பண்றாரு? நமக்கு விடுதலை தருகிறார். நான்காவது, மரணத்திலிருந்து அவர் விடுதலை தருகிறார். லாசரஸ் தெரியல உங்களுக்கு, மரிக்க எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தான்னு சொல்லிட்டார், ஐயா அந்த குகை கழுத்தவங்க என்ன இருக்கணும் யாருமே, ஏன்னா எத்தனை நாள் ஆச்சு? நானே என்ன இருக்கிறேன், கதவை எல்லாரும் என்ன படிப்பாங்க? அப்போ என்னாச்சு தலைவருக்கு? எல்லாரும் மூக்கு வச்சு என்ன படிப்பாங்க? முடிப்பாங்க. ஏன்னா என்ன பண்றது? நாரண சரீரத்தையே உயிர்ப்பிக்கிறவர் நம் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் அவர், மரணத்தை கட்டை அறுத்தவர் அவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்தவர் அவர், பாதாளத்தை ஜெயித்தவர் அவர். அவர் மரணத்தின் கட்டிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பார்த்தோம்? 4 காரியத்தை பார்த்தோம். பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுதலை செய்கிறார். இரண்டாவது, அசுத்தாவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இது எல்லாம் விடுதலை பெற்ற பிறகுதான் நம்ம என்ன பண்ண முடியுது? பிறர்களை போய் நம்ம விடுதலை செய்ய முடியும். ஆமென். சீக்கிரமாக சொல்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 வசனம் சொல்லுது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று நன்மை செய்கிறாய் சுத்தி தெரிந்தார். அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் எல்லா வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுத்தி தெரிந்தார். நம் விடுதலை ஆன பிறகு ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகித்து நீர் என்னை வல்லமையினால் நிரப்பும் போது நான் கட்டில் இருக்கிறவர்களை நம்ப முடியும். விடுதலை தான். ஆமென். சீசர்களை சும்மா ஆண்டவர் அனுப்பல, என்ன கொடுத்தாரு? அதிகாரத்தை கொடுத்தாரு. 2 பேர் அனுப்புறாருல, அதிகாரத்தை கொடுத்தாரு. அங்கே ஒரு என்ன கழுதை குட்டி கட்டி இருக்கும், அதை கட்டை. அப்போ அதிகாரத்தை சொல்கிற தேவன் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அதிகாரத்தை பெற்றுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? விடுதலை செய்ய முடியும். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த அதிகாரத்தை பெற்று நாம் கடந்து செல்லும் போது ஆண்டவர் நம் மூலமாக அநேக பேரை என்ன பண்ணுவார்? விடுதலை. நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நம் ஜெபத்தை கடந்து செல்வோம். நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன். யாருடைய நுகம்? சத்துருடைய நுகம், சாத்தானுடைய நுகம். அவன் நுகத்தை என்ன பண்ணுவாரா? முறிப்பார். நம் மேல் வைத்திருக்கிற நுகத்தை முறித்து அவருடைய கட்டுகளை என்ன பண்ணுவாரா? நம் நுகத்தை சுமந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய நுகத்தை என்ன பண்ணுறதா? முறிக்க போகிறார். உங்க கட்டுகளை அழைக்க போகிறார். எதற்காக? நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக மாற வேண்டும். பிறருடைய கட்டுகளை நாம் அறுக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்திலே மக்களை கொண்டு வர வேண்டும். ஆமென். 2 சீசர் கடந்து சென்றாங்க. கழுதை குட்டியை என்ன பண்ணாங்க? கட்டை அவுத்து அவங்க என்ன பண்ணாங்க? அந்த கழுதை குட்டியை அப்படியே விட்டாங்களா? யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? இயேசுவை கொண்டு வந்தாங்க. ஆமென். நம்ம கட்டை இருக்க மக்களை கட்டை அவுத்து எங்க கொண்டு வரணும்? இயேசுவை கொண்டு வரணும். யார்கிட்ட கொண்டு வரணும்?
எங்க கொண்டு வந்தாங்க சொல்லுங்களேன்? கழுதை குட்டி எங்க கொண்டு வந்தாங்க? இயேசு கிட்ட கொண்டு வந்தார்கள். அப்ப நம்ம நிறைய பேர் கட்டப்பட்டிருக்க மனிதர்களை கட்ட அவுத்து என்ன பண்ண வேண்டும்? இயேசு கிட்ட கொண்டு வர வேண்டும். ஆமென். அதற்காகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சகோதரி, ஆண்டவரே நீர் கழுதை குட்டியை மாத்திரமல்ல எங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவருடைய சகோதரே, ஆண்டவரே நான் அநேக கட்டுனால் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள், என் சிந்தனைகள், என் உணர்வுகள் சத்ரு செயல்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா எண்ணங்கள், எல்லா துரிதனங்கள், எல்லா சத்துடைய கிரியைகள், எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகளால் என்னுடைய எல்லா கட்டுகளை நீர் அறுத்திருக்கிறீர். என் பாவ கட்டுகளை அறுத்திருக்கிறீர். என் வியாதி பிடியை அறுத்திருக்கிறீர். என் மரணத்தின் வயதை நீர் ஜெயித்திருக்கிறீர். அவனுடைய நுகத்தை நான் முறித்து கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லுகிறேன். என் மேலுக்கு எல்லா நுகத்தை கர்த்தர் நீர் முறிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என் மேல் இருக்க நுகம் முறிக்கப்படுவதாக. விசுவாசிகள் வலது கையில் எடுத்து தலைமையில வைங்க. ஆண்டவருடைய சகோதரரை சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் இருக்க நுகம், என் மேல் இருக்க நுகத்தை நீர் முறிக்க வல்லவர் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரை கழுதை குட்டி குறித்து மாத்திரமல்ல என் மேல் கரிசனையாய் இருக்கிறீர்கள். என் நுகம் முறிக்கப்படட்டும். என் வியாதியின் பிடிகளிலிருந்து நான் விடுவிக்கப்படட்டும். எல்லா சத்துருடைய போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். எனக்கு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே மரணம் ஆண்டவரே, ஓ பாதத்தை ஜெயித்தவரே ஆண்டவரே, ஓ தகப்பனே மரணத்திற்கு உன் கூரைக்கு பாதமே உன் ஜெயமே என்று சொல்லி மரணத்துடைய எல்லா பயத்திலிருந்து திகிலிருந்து விடுவித்தவர் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கையில் தட்டி ஆண்டவரை அடி செலுத்துமா. ஹalleluya. ஓரளவுமா ஹalleluya. நீரின் கட்டை அறுத்தவா, நீரின் கட்டை அறுத்தவா, நீரின் கட்டை அறுத்தவா, என்னுடைய முழுத்தவா, என் அபிஷேகத்தை நிரப்புகிறவா, என் அதிகாரத்தை தருகிறவா, என்னை பயன்படுத்துகிறவா, என் சமூகத்தை கொண்டு வர மாட்டேன், என் சமூகத்தை கொண்டு வர மாட்டேன், என்னை அபிஷேகிக்கிறேன், என்னை அபிஷேகிக்கிறேன், என்னை வல்லமையா, அந்த அதிகாரத்தை நிரப்புகிறா. ஓ அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அதனுடைய அபிஷேகத்தில் என்னை நிரப்புகிறா. என் நுகங்கள் முறிக்கப்படட்டும். என் கட்டுகள் அறுக்கப்படட்டும். விடுதலையோடு ஆண்டவரே உடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அநேகரை விடுவித்து இயேசுவிற்கு கொண்டு வரட்டும். என்னை ஒரு வாய்க்கால்களாக பயன்படுத்தும். கையை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை ஒரு வாய்க்கால்களாக பயன்படுத்தும். அன்றைக்கு உடைய சீசர்களை பயன்படுத்தி ஒரு கழுதை கட்டி குட்டி ஆண்டவரே ஒரு கட்டை அவுர்த்து ஆண்டவரே எப்படி சமூகத்தை கொண்டு வரும் சீசர்களை பயன்படுத்தி என்னை பயன்படுத்தும். சுலபமா கையில உயர்த்தி ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே என்னை பயன்படுத்த மாட்டேன். என் பகுதிக்கு, என் நகரத்துக்கு, என் ராஜ்யத்துக்கு, என் தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு என்னை பயன்படுத்தும். பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை கேளுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த கரம் என் கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னை நீர் அபிஷேகித்து உண்மை ஆண்டவரே. என் கரத்தினால் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே விடுவிக்கப்பட வேண்டும். அநேகருடைய சமூகத்தை கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தார்கள் ஆண்டவரை கொண்டு வரப்படணும். உறவினரை கொண்டு வரப்பட வேண்டும். என் சுற்றார் ஆகிற மக்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே நான் பார்க்கிற சந்திக்கிற மக்கள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேகர் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கார்கள், வியாதினால் கட்டப்பட்டிருக்கார்கள், அசுத்தாவினால் கட்டப்பட்டிருக்கார்கள், மரண பயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஓ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவன் கட்டுகளாம் ஆண்டவரே அதற்கும் எனக்கு அபிஷேகம், அபிஷேகம் தைலத்தை ஊற்றுகிறார். என் மேல் அபிஷேகம் தைலம் ஊற்றப்படுவதாக. ஓ வல்லமை ஊற்றப்படுவதாக. நான் எழுதி பிரகாசிக்கிறக்க அநேக இருளை காலப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு கொண்டு வர என்னை பயன்படுத்த என்னை பயன்படுத்தும். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் இதுவரைக்கும் பயன்படுத்த போதும். இன்னும் எனக்கு அபிஷேகம் வேண்டும், இன்னும் வல்லமை வேண்டும், இன்னும் அதிகாரம் வேண்டும், இன்னும் ஆண்டவரை மறைப்பொருளுடைய வார்த்தையின் மறைப்பொருள் வெளிப்பட வேண்டும். அநேகரை ஆண்டவரை நான் குணமாக்கிறமாக மாற வேண்டும், குணமாக்கிறமாக மாற வேண்டும். யாரின் விடுதலை ஆண்டவரை நான் ஆண்டவரை
விடுவிக்க வேண்டும். சத்துரு பிடியிலிருந்து இருக்கிறவர்களை விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். ஓ ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி வருவீராக. நம்முடைய சமூகத்தை இழந்து நின்றிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னை பயன்படுத்தாவிட்டால் நான் பயனற்றவனாய் காணப்படுவேன், பயனற்றவனாய் காணப்படுவேன். நீர் என்னை பயன்படுத்த வேண்டும், நீர் என்னை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, வாய்க்கால்களை பயன்படுத்த வேண்டும். அநேக ஆதாயமாக, அநேக ஆசீர்வாதமாக, அநேக விடுதலை செய்கிறவராக என்னை பயன்படுத்த மாட்டவரே. என் குலத்தை உரித்தி, என் கட்டுகளை அறுத்தி, திருவள்ளுவரை பயன்படுத்துகிற ஒரு கருவியாக என்னை மாற்றும். இன்றைக்கு மாற்றும். Right now, in the name of Jesus, இந்த நேரத்தில் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நோக்கி பாருங்கள். உத்தாசிக்கிற பலன்களை நாங்கள் கண்டறிகிறோம். வார்த்தையை முக்கியப்படுத்தி எங்கள் தேவனுடைய சமூகத்தில் உத்தாசி கடந்து வந்திருக்கிறார். ஒரு கழுதை குட்டி குறித்து கரிசனையாக இருந்த தேவன் எங்களை குறித்து கரிசனாக இருக்கிறார். என் முகத்தை முறித்தவார், என் கட்டுகளை அறுத்தவார், என் குடும்பத்தை முகத்தை முறித்தவார், என் முகத்துக்கு அடவே கட்டுகளை அறுத்தவரை கொடுப்பதை கட்டுகளை இயேசுவே நீ நல்லவராமா, நீ நல்ல தேவன். நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம், நாங்கள் விடுதலை அடைந்திருக்கிறோம். ஆமா, பிறர்களை பயன்படுத்த, பிறர்களை உடைய சமூகத்தில் கொண்டு வர எங்களை பயன்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். ஏற்ற வார்த்தை பிரகாரம் நாங்கள் ஜீவிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்கிறார். சத்துருக்கு மேலே ஜெயம் எடுக்க, பாவத்துக்கு மேலே ஜெயம் எடுக்க, வியாதியின் மேல் ஜெயம் எடுக்க, மரண பயம் தீவிரத்தின் மேல் ஜெயம் எடுக்க கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு ராஜாவாக பிரவேசிக்கிறார். ஒரு ராஜாவாக, மகாராஜாவாக நீ பிரவேசித்து அதிகார பரிசுத்தவராக நீர் எருசலேமில் பிரவேசிக்கும் போது ஒரு ராஜாவாக பிரவேசிக்கிறார். அதிகாரம் உள்ளவராக பிரவேசிக்கிறோம். இன்றைக்கு அங்கே யோசனா நாங்கள் பாடுகிறோம். என் ராஜாவாக பாடுகிறோம். அவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் அந்த அபிஷேகத்தை எங்களை தந்தவரை நாங்கள் போற்றி பாடுகிறோம். மறைவில் எங்களை மறைத்து எங்களை பயன்படுத்தி அநேகருக்கு சகாயம் செய்கிறேன். அநேகருடைய சமூகத்தை வழி நடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். தாசன் அவருடைய குடும்பம் ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தில் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் நீ எடுத்து பயன்படுத்துவீர். நிறைய ஆலயத்தில் வந்திருக்கிற ஒரு சிறு பிள்ளர், இளைஞர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் கேட்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நீ பயன்படுத்துகிறார். அந்த கட்டுகளை நீர் அறுத்திருக்கிறீர், அவருடைய முகத்தை முறித்திருக்கிறீர், அவர்களை நீர் அபிஷேகித்திருக்கிறீர். அதை எடுத்து பயன்படுத்தி ராஜ்யத்தை கட்டுகிறார். ஆர்த்தியார் பாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.